நாம் சாப்பிட்ற உணவு இப்போ வெயிலெல்லாம் தாங்கணும். வெயில்னால வெப்பம் ஏற்படுகிறது. நம்ம வெப்ப பகுதியில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போது நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல, அதுதான் நமது வெப்பத்தை பாதுகாக்கணும். நாம் என்ன பண்ணுறோம், ஆடை மூலமாக நமது வெப்பத்தை தாங்குவதற்காக பண்ணணும். நம்ம உள்ள சாப்பிட்ற உணவே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வெப்பத்தை வெயிலை தாங்குவதாக இருக்கும். அப்படி நம்ம என்ன சாப்பிடணும், ஒரு குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடணும். குளிர்ச்சியான உணவுங்கிறது எது? வெள்ளரிக்காய், சுரைக்காய், வெண்பூசணி இந்த மாதிரி உணவுகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். அதை சமைச்சிட்டா அந்த அந்த தன்மை போயிடும். நீ வந்து சுரைக்காவை சமைத்து சாப்பிடும்பொழுது அது உனக்கு தேவையான குளிர்ச்சியை தராது. ஒரு வெயிலை தாங்குகிற அளவுக்கு குளிர்ச்சியை தராது. ஒரு சுரைக்காவோ வெள்ளரிக்காவோ சமைச்சு சாப்பிடும்போது. அதுவே பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா, பச்சையாக நீங்கள் சுரைக்காய் சாப்பிட்றீங்க, வெள்ளரிக்காய் சாப்பிட்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வெயிலை தருகிற வெயில்னால் ஏற்படுற வெப்பம் இருக்குல்ல, அதை அந்த உடம்பு தாங்கிக்கும். அதுவே நீங்கள் இட்லி சாப்பிட்றீங்க, பூரி சாப்பிட்றீங்க, பொங்கல், சோறு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவே ஒரு உஷ்ணம்தான். சோறுங்கிறது உஷ்ணம்தான். அது குளிர்ச்சியானது கிடையாது. பழைய சாதமே ஒரு உஷ்ணமான உணவு தான். கோதுமையோடு ஒப்பிடும்போது, சப்பாத்தி பூரியோடு ஒப்பிடும்போது பழைய சாதமாக இருக்கட்டும் அல்லது அரிசி உணவுகளாக இருக்கட்டும் கொஞ்சம் குளிர்ச்சியானது கோதுமையோடு ஒப்பிடும்போது. ஆனால் சோறுங்கிறதே ஒரு சூடான உணவு தான். அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வெயிலை தாங்குகிற, இந்த வெப்பத்தை தாங்குகிற ஒரு உணவு எதுவாக இருக்கும்? இந்த வெள்ளரிக்காய், சுரைக்காய், வெண்பூசணி இதெல்லாம் பச்சையாக சாப்பிடணும். அதுதான் இந்த வெப்பத்தை தாங்கும். நாம் என்ன பண்ணுறோம், இட்லி, பூரி, பொங்கல், தோசைன்னு இதுவே உஷ்ணமான உணவு, இதை உள்ளுக்குள்ளே சாப்பிட்றோம். அப்போ நமக்கு 2 விதத்தில் எதிரிகள் வந்து விட்டார்கள். ஒன்று உணவே நமக்கு எதிரியாக மாறிவிடுகிறது. அதுபோல் வெளியில் வெப்பம், இது ஒரு எதிரி. இந்த உடம்புக்கு வெப்பத்தை தாங்குகிற உணவுகளை நாம் சாப்பிட்டு இருக்க வேண்டும். பச்சை காய்கறிகளை சாப்பிட்டுருந்தா அது இந்த வெப்பத்தை தாங்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், வெப்பத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுவதற்கு பதிலாக வெப்ப காலத்தில், கோடை காலத்தில் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுவதற்கு பதிலாக வெப்பத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். அப்போ நமக்கு எதிரி 2 இடத்துல, வெளியிலையும் எதிரி, வெளியில் சூரிய ஒளியினால் ஏற்படக்கூடிய அந்த வெப்பம் அது ஒரு எதிரியாக மாறுகிறது. அப்புறம் நம்ம வெப்பமான உணவுகள், பூரி, பொங்கல், தோசைன்னு வெப்பமான உஷ்ணத்தை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறோம். இப்போ நமக்கு 2 எதிரி வந்தாச்சு. அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணும்? அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, தண்ணியை குடிக்கிறாங்க. உடம்பை குளிர்விப்பதற்காக தண்ணியை குடித்து சமாளிக்கிறாங்க. தண்ணியை குடித்து அப்போ தான் நீ 3 லிட்டர் தண்ணி குடி, 2 லிட்டர் தண்ணி குடின்னு சொல்லி தண்ணிக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. உடலை குளிர்விப்பதற்கான பொறுப்பை தண்ணீரிடம் ஒப்படைக்கிறார்கள். அதே அப்போது இது தவறான உணவு முறை. இதனால்தான் நோயே வருது. உஷ்ணத்தினால்தான் நோயே வருது. அதனால் நாம் என்ன பண்ணோம், இப்போ வெயில் காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையான பாதுகாப்பு, நீங்கள் பச்சை காய்கறிகள், சுரைக்காவை பச்சையாக சாப்பிடுங்க, வெள்ளரிக்காவை பச்சையாக சாப்பிடுங்க, தக்காளி பழத்தை பச்சையாக சாப்பிடுங்க. அதனால குளிர்ச்சியான உணவு அது. தக்காளி பழத்தை பச்சையாக சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது வெயில் பட்டுச்சுன்னா அந்த உடம்பு தாங்கும். ஏன்னா குளிர்ச்சியான உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். வெள்ளரிக்காவை சாப்பிட்றோம், சுரைக்காவை சாப்பிட்றோம், வெண்பூசணி சாப்பிட்றோம், வெயில் காலங்களில் தர்பூசணி சாப்பிட்றோம், தக்காளி பழத்தை பச்சையாக சாப்பிட்றோம். சமைக்காமல் பச்சையாக சாப்பிடும்போது எவ்வளோ தான் வெயில் பட்டாலும் இந்த உடம்பு தாங்கும். அப்போ நோய் வராது, முடி கொட்டாது. முடி ஏன் கொட்டுது? உஷ்ணத்தினால தான் கொட்டுது. காரணம், நாம் சாப்பிடுகிற சோறு, பூரி, பொங்கல், தோசை இதுவே உஷ்ணம் நிறைந்தது. அந்த உஷ்ணமான உணவுகளை உள்ளே கொடுத்துட்டோம், சாப்பிட்டுட்டோம். வெளியிலேருந்து சூரியத்தினால் வர்ற வெப்பம், சூரிய ஒளியால் கிடைக்கக்கூடிய வெப்பம், இந்த 2 வெப்பமும் சேர்ந்து கடைசியில் என்ன ஆகுது, உடம்பு உஷ்ணமாகி வறட்சியாக மாறி முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடும், வழுக்க விழ ஆரம்பிச்சிடும். அப்போ முடி கொட்டக்கூடாது அப்படின்னா நாம் என்ன பண்ணணும், காய்கறிகளை, பச்சை காய்கறிகளை, குறிப்பாக வெயில் காலத்தில் இந்த மாதிரி பச்சை சுரைக்காய், வெண்பூசணி, வெள்ளரிக்காய் இதை பச்சையாக சாப்பிடணும். வெண்டைக்காய், இந்த மாதிரி கோவக்காய், இது மாதிரி இதை உணவுகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். தர்பூசணி, இப்படி பச்சை உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு முடி கொட்டாது. அதனால் உஷ்ணம்தான் நோய்களுக்கு காரணம். உஷ்ணத்தினால் நிறைய நோய் வருது. உஷ்ணத்தினால் வரக்கூடிய அத்தனை நோய்களையும் இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகளை கோடை காலத்தில் பச்சையாக சாப்பிடுவதன் மூலமாக நாம் தடுத்து விடலாம். அப்போ உணவே நமக்கு நோய்களை தடுத்து விடுகிறது, நோய்கள் வரவிடாமல் செய்து விடுகிறது. நல்லா கண் பார்வை நல்லா தெரியும். கண் பார்வை கெட்டு போகிறதுக்கு என்ன காரணம்? உஷ்ணம்தான் காரணம். அது மாதிரி முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம்? உஷ்ணம்தான் காரணம். உஷ்ணம்தான் அனைத்து நோய்களுக்கும் காரணம். பல்லு விடுறது கூட உஷ்ணம்தான் காரணம். நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுறது கூட உஷ்ணம்தான் காரணம். உடம்பே வேலை செய்யாது. உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா இப்படி ஒரு வண்டி வேலை செய்யாது, ஒரு கார் வேலை செய்யாது. அப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க, குளிர்ச்சி அடையுது. அதுபோல்
நம்ம உடம்பே உஷ்ணமாச்சுன்னா அது ஒழுங்காக வேலை செய்யாது. அப்போ தான் அது நோய்கள் வர ஆரம்பிக்குது. சோம்பேறித்தனம் வரும், நம்பிக்கையின்மை, தாழ்வு மனப்பான்மை, தன்னம்பிக்கையின்மை. அப்படி வரும்போது தாழ்வான செயல்களில் போய் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. உடம்பு ஒழுங்காக வேலை செய்யலங்கும் போது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுமா, தன்னம்பிக்கை குறைஞ்சி போகுமா, அப்போ மலிவான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத நம்மை அழிக்கக்கூடிய மோசமான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. உதாரணத்துக்கு சினிமாவுக்கு அடிமையாகிடுவாங்க. ஈஸியாக இருக்குல்ல, சினிமா உட்காந்து படுத்துக்கிட்டே சினிமா பார்க்கலாம், பொழுத போக்கிடலாம். இந்த மாதிரி அப்போ தாழ்வு மனப்பான்மை இன்னும் அதிகரிக்கும், உடம்பு உஷ்ணம் இன்னும் அதிகமாகும், உடல் உழைக்காமல். அந்த மாதிரி உணவுகளை எப்படி நம்ம சாப்பிடணும், பச்சையாக சாப்பிடணும். அப்போ தான் வந்து காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். காய்கறிகளில் 2 வகையான காய்கறிகள் இருக்குது. உஷ்ணத்தை தருகிற காய்கறிகள், குளிர்ச்சியை தருகிற காய்கறிகள். கோடை காலத்தில் நம்ம குளிர்ச்சியை தருகிற காய்கறிகளை சாப்பிட வேண்டும் பச்சையாக. அதுபோல் குளிர்காலத்தில் உஷ்ணத்தை தருகிற காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். அப்போ தான் நம்ம உடம்பை நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக பாதுகாக்க முடியும். நிறைய பிரச்சனை வரும். ஆயுள் காலம் நீண்டு விடும். தலைமுடி கூட கொட்டாது, நரைக்காது. தலைமுடி நரைப்பதற்கும் உஷ்ணம்தான் காரணம், கொட்டுவதற்கும் வழுக்கை விழுவதற்கும் உஷ்ணம்தான் காரணம். அப்போ நம்ம பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா அடர்த்தியாக முடி வளரும், கருப்பாக இருக்கும், முடி கொட்டவே கொட்டாது. அப்படின்னா இந்த உண்மையை உணர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் இனிமேல் வர இப்போவும் சரி எதிர்காலத்திலும் சரி பச்சை காய்கறிகளுக்கு மனிதர்கள் அடிமையாகி விடுவார்கள். பச்சை காய்கறிகளினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உணர்ந்துட்டாங்கன்னா மனிதர்கள் அதற்கு அடிமையாகி விடுவார்கள். ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக என்ன வேணாலும் செய்வதற்கு தயாராக இருக்காங்க. இந்த உடலை அழகுபடுத்துவதற்காக டெய்லி பியூட்டிஷியன்ட்ட போய் மேக்கப் போட்டுக்கிறாங்க. 1000 ரூபாய் 2000 ரூபா செலவு பண்ணி மேக்கப் போடுறவங்க இருக்காங்க. எதுக்கு? இந்த உடம்பு அழகாக வச்சுக்கிறதுக்கு. அப்போ அது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா அந்த உடம்பு அழகாக இருக்கும் அப்படின்னா அவங்க அதை செய்ய மாட்டாங்கன்னா என்ன? உணர்ந்துட்டாங்கன்னா செஞ்சுருவாங்க. அந்த உண்மையை உணர்ந்துட்டாங்கன்னா செஞ்சுருவாங்க. நாம் என்ன பண்ணுறோம், இப்போ உஷ்ணத்தை தருகிற சாப்பாடை சாப்பிட்றோம். போய் ஏசி ரூமில் போய் உட்காந்துக்கிறோம். வெளியில் பார்த்தா வெயில் காலம். இந்த மாதிரி உடம்புக்கு எதிராக நம்ம செயல்பட்டுருக்கோம். அதனால தான் நோய்கள் வருகிறது. பச்சை காய்கறிகள் தான் இந்த உடம்பை அழகாக வச்சுருக்கும். உனக்கு 100 வயசானால் கூட முடி கொட்டாது, முடி அவ்வளோ அழகாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும், கருப்பாக இருக்கும் அப்படின்னா, பல்லு விழாது, குண்டாக மாட்டீங்க, உடல் உறுதியாக இருக்கும், நல்லா உற்சாகமாக இருப்பீங்க, பச்சை காய்கறிகள் தான் இது எல்லாத்தையும் செய்யுது அப்படின்னா அதை உணர்ந்துட்டாங்கன்னா அந்த உணவுகளுக்கு அடிமையாகி விடுவார்கள். இன்றைக்கி சுவைக்கு அடிமையாயிட்டாங்க. சமைச்ச உணவுகள் சுவைக்கு அடிமையாகி விட்டார். அது சத்து கிடைக்குதுன்னு நம்புகிறாங்க, ஆனால் அதில் சத்து கிடையாது. வெறும் சுவைக்கு அடிமையாகி இட்லி பூரி பொங்கல் தோசைக்கு அடிமையாயிட்டாங்க. கடைசியில் நோய் அவஸ்தைப்படுறாங்க. நோயை குணப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்காங்க. ஆனால் வேறு வழி இல்லைப்பா, நீ பார்டரை தாண்டிட்ட, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, ஆரோக்கியமாக இருக்கும்போதே யோசிச்சிருக்கணும் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்காங்க. ஆரோக்கியமாக இருக்கும்போதே நீ பார்த்துருக்கணும், ஆனால் இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது, நீ நோய்களோட பிடிக்குள்ளே மாட்டிட்ட அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த மாதிரி இந்த கஷ்டத்தெல்லாம் பார்க்குற இளைய தலைமுறையினர், நாம் நோயினால் படுற கஷ்டத்தை பார்க்குற இளைய தலைமுறையினர், ஓஹோ நம்ம முன்கூட்டியே உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்கூட்டியே இனிமேல் இந்த காய்கறிகள் மேலே போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இளைய தலைமுறையினர் இருக்காங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேர் ஸ்டைல்லாம் அழகாக வச்சுக்கிறது, அழகை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அழகாக இருக்கிறதுல அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது இந்த இளைய தலைமுறையினர்கிட்ட. அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்போ அழகாக இருப்பதற்கு இந்த காய்கறிகள் முக்கியமாக இருக்குது அப்படின்னா காய்கறிகளை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி கடந்த காலத்தில் போரிட்டாங்கல்ல, அப்போ நாமெல்லாம் அதை பார்த்தோம். போரிடுறதெல்லாம் பார்த்து அதை கொடுமையெல்லாம் பார்த்துட்டு நாம் சண்டை போடக்கூடாது, நம்ம முன்னோர்கள் சண்டை போட்டாங்க ஆனால் நாம் சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அமைதியாக வாழ்ந்துட்டுருக்கோம். அதுபோல் நம்ம நோயினால் படுற அவஸ்தையை பார்த்துட்டு, இப்போ எங்கள் அப்பா காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் புகைப்பிடிச்சாங்க, ஆனால் நாம் பிடிக்கிறது இல்லை. புகைப்பிடிச்சதுனால தான் எங்கள் அப்பா 64 வயசில் இறந்து போயிட்டார். அங்கே அப்பா சித்தப்பா எல்லோரும் பார்த்திங்கன்னா 64 வயசுலலாம் இறந்து போயிட்டாங்க. அவங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்படின்னா அவங்க புகைப்பிடிக்காமல் இருந்தால் இன்ன வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பாங்க. அப்போ இதெல்லாம் உணர்ந்ததுனால தான் நான் இப்போ புகைப்பிடிக்கிறது இல்லை. எங்கள் அண்ணன்களில் யாரும் புகைப்பிடிக்கிறது இல்லை. அப்படி யாரோ 1 2 ஒருத்தர் பிடிக்கிறாங்க, 3 அண்ணன் உண்டு நமக்கு. அப்போ அவங்களும் கூட விடுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க முடலை. அந்த மாதிரி அவங்க படுற கஷ்டத்தை, முன்னோர்கள் படுற கஷ்டத்தை பார்த்து நாம் திருத்திக்கிறோம்ல, அதுபோல் நாம் நோயினால் படுற கஷ்டத்தை இந்த இளைய தலைமுறையினர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு
நம்ம கஷ்டத்துலேருந்து அவங்க பாடம் கற்றுக்கிட்டு நாம் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, காய்கறிகளை பார்த்து காய்கறிகளுக்கு போக ஆரம்பிப்பாங்க. காய்கறிகளை சாப்பிட்டால் ஆரோக்கியமாக அழகாக இருக்கலாம், முடி கொட்டாது, முடி ரொம்ப காலத்துக்கு இருக்கும் அப்படின்னா யார் தான் பண்ண மாட்டாங்க. இப்போவே எனக்கு முடி கொட்டுது அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், காய்கறிகள் மேலே தான் நான் போவேன். காய்கறிகளை சாப்பிட்டா நமக்கு தீர்வு கிடைக்குது, முடி கொட்டுற பிரச்சனைலேருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன், காய்கறிகளை சாப்பிட ஆரம்பிப்பேன். காய்கறிகளை சாப்பிட்டால் உங்களுக்கு வந்து இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிலாம் இருக்குது. ஹேர் முடி மாற்று அறுவை சிகிச்சை, தமிழில் சொன்னால் தான் சூப்பராக நமக்கு வருது. முடி மாற்று அறுவை சிகிச்சை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, 1,00,000. இங்கேருந்து பின்னாடி இருந்து முடி எடுத்து இங்கே நடுறாங்க, முன்னாடி நடுறாங்க, அப்போ பின்னாடி குறைஞ்சி போகுது. அப்புறம் அவங்க மருந்தெல்லாம் செலுத்துகிறாங்க, பயங்கர மருந்து. அதோட சைடு எஃபெக்டே ரொம்ப மோசமானது. பிற்காலத்தில் அது போக போக தான் தெரியும். இப்படி உடம்ப ஒரு எவ்வளோ நம்ம முடியை வந்து தப்பான உணவு சாப்பிட்டனால நாம் அனுபவிக்கிற கொடுமைகள் பாருங்கள், வலிகள் பாருங்கள், தண்டனைகள் பாருங்கள். அப்போ அந்த முன்கூட்டியே நம்ம வந்து இருக்கிற ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும். முடியை ஒழுங்காக வழி தெரியலையே, அதற்கான வழி தெரியலையே, முடியை பாதுகாப்பதற்கான வழி தெரிஞ்சிருந்தால் நம்ம அதை பண்ணியிருப்போமே அப்படின்னு தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க. எப்படி யோசிக்கிறவங்க தான் இருக்காங்க. வழி தெரிஞ்சால், வழி தெரியாமல் தானே இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்டு தொலைச்சிட்டோம். வழி தெரியாமல் தானேப்பா பீடி குடிலாம் குடிச்சிட்டோம். பீடி குடித்தா என்ன ஆகும், சிகரெட் குடித்தா என்ன ஆகும், இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, இவ்வளோ விளைவுகள் நடக்கும்னு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தால் நாங்கள் இதை பண்ணியிருக்க மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ தெரிஞ்சு போச்சு. இப்போ தெரியும் போது திருத்திக்கிறாங்க. இனிமேல் பிறக்கிற இளைய தலைமுறையினர் திருத்திப்பாங்க. எதிர்காலத்தில் காய்கறிகளிடம் இந்த மனித இனம் சரண்டர் அடிமையாகி விடுவார்கள். காய்கறிகளினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகளுக்கு இந்த மனித இனம் அடிமையாகிவிடும் என்பது மட்டும் உறுதி. அது சைனாக்காரங்களாக இருக்கட்டும், சைனாக்காரங்க கண்டதையும் சாப்பிட்றாங்க. நத்தையை சாப்பிட்றாங்க, ஆமையை சாப்பிட்றாங்க, புழுவை சாப்பிட்றாங்க, தேளை சாப்பிட்றாங்க, பாம்பை சாப்பிட்றாங்க. ஒன்றுத்தையும் விடுறது கிடையாது. கரப்பாம்பூச்சி, வெட்டுக்கிளி, பல்லி, பூரான் எல்லாத்தையும் திங்கிறான். மூட நம்பிக்கை. அவன் இந்த மாதிரி அதெல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் நடக்கும், முடி நல்லா வளரும்னு சொல்லுவாங்க, அதனால அதை சாப்பிடுவோம். பூரான் சாப்பிட்டா நல்லா முடி வளரும், நோய் வராது அப்படின்னு சொல்லி தான், அந்த நம்பிக்கையில் தான் அந்த அருவருப்பான உணவுகளை சாப்பிடுகிறார்கள். அதனால் அவங்களுக்கு ஏதாவது நன்மை நடந்ததான்னு பார்த்தா கொரோனா நோயே அங்கேருந்து தான் உருவாச்சுது. எந்த நன்மையும் கிடையாது. அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். இப்போ காய்கறிகள் தான் உண்மையான நன்மையை தரும் அப்படின்னா அப்போ அதை அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. பாருங்கள், ஒரு வண்டெல்லாம் சாப்பிட்றாங்க. வண்டு எவ்வளோ அருவருப்பான ஒரு இது. ஏன் சாப்பிட்றாங்கன்னா அது நன்மையை தரும், அதில் இந்த சத்து இருக்குது அப்படின்னு யாரோ அங்கே சொல்கிறாங்க, சொல்லி வச்சுருக்கானுங்க. சொல்லி வச்சப்போ தான் அப்படியா அப்படின்னு சொல்லி அது அருவருப்பாக இருந்தாலும் அதை சாப்பிட்றானுங்க. அதை வந்து அருவருப்பு தன்மையை போக்குறதுக்காக சமைக்கிறாங்க. அந்த வண்டுங்கிற அருவருப்பாக தான் இருக்கும், அந்த அருவருப்பை போக்குறதுக்காக சமைக்கிறான். சமயத்தில் பச்சை வண்டை கூட சாப்பிட்றான். அவனுக்கு அந்த அளவுக்கு உணர்ச்சிகள் கெட்டுப்போச்சு, மனசு கெட்டுப்போச்சு சைனாக்காரனுக்கெல்லாம். காரணம் என்னென்னா, அதை சாப்பிட்டா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், ரொம்ப நாள் வாழலாம். இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் தான் அந்த உணவுகளை சாப்பிடுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதெல்லாம் பொய். அதனால் அப்போ அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது. என்னென்னா, நோயினால் அங்கேயும் நோயால் அவஸ்தைப்படுறான். நம்ம இவ்வளோ சாப்பிட்டு நமக்கு நோய் வரதானே செய்யுது. அவனுக்கு ஒரு கேள்வி இருக்குது, அப்போ இதெல்லாம் பொய் தானே. அப்போ எதை சாப்பிட்டால் நமக்கு நோய்கள் நீங்கும் அப்படின்னா, காய்கறிகளை சாப்பிட்டால் நோய்கள் நீங்கும் அப்படிங்கிறத இந்த உலகம் உணரும்போது, சைனாக்காரங்க உணரும்போது, உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, காய்கறிகளுக்கு அடிமையாகி விடுவார்கள். அப்போ இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். உலகத்தில் இப்போ சைனாவில் இருக்கிற எல்லா காய்கறியும் நம்மகிட்ட கிடைக்கிறது இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய காய்கறி அவங்களுக்கும் கிடைக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணணும், உங்ககிட்ட இல்லாத காய்கறி சைனாக்காரங்கிட்ட இருந்தால் அவங்ககிட்ட இருந்து வர வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அது ரொம்ப தேவை. காய்கறிகள் மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், பச்சை காய்கறிகள். அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற இல்லாத வெரைட்டிலாம் அவங்ககிட்ட இருக்குது. காய்கறியில் அவங்ககிட்ட இல்லாத வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. பரிமாற்றம் செய்து கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் காய்கறிகளை, பழ வகைகளை பரிமாற்றம் செய்து கொள்ளுங்கள். பரிமாற்றம் செய்து கொண்டால், ஏன்னா அவகாசம் 2040 வரைக்கும் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் உயிரோடு இருக்கும். அதன் பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போயிடும். அதனால் அதற்குள்ள இந்த மாதிரி உணவு பரிமாற்றம்னா என்னது, இங்கே ஒருவேளை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே இருக்கிற சின்ன வெங்காயம் வந்து சைனாவில் கிடையாது அப்படின்னா சின்ன வெங்காயத்தை கொடுக்க சொல்ல, சின்ன வெங்காயத்தை கொடுத்து அவர்கள் அங்கு பயிரிட செய்ய வேண்டும்.
சைனாவில் சின்ன வெங்காயம் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் கொடுங்க. கொடுத்து விதைகளை கொடுங்க. விதைகளை கொடுத்து சின்ன வெங்காயத்தை அங்கே உற்பத்தி செய்யுங்க. அதுபோல் சைனாவில் இருக்கிற அல்லது அமெரிக்காவில் இருக்கிற சில பழங்கள், பழ வகைகள், காய்கறிகள் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும். அதை இங்கே வர வச்சு நாம் இங்கே பயிரிடணும், உற்பத்தி செய்யணும். அதைத்தான் நான் சொல்கிறேன். சும்மா வாங்கி சாப்பிட்றது சொல்ல. ஏன்னா 2040 வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உள்ள தொழில்நுட்பம் இருக்கும், வாகனங்கள் இருக்கும், போக்குவரத்து இருக்கும், கப்பல் இருக்கும். அதுக்கப்புறம் 2000 எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். மக்கள் வேறு மாதிரியான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஏற்ற இயற்கையோடு இணைந்த எளிமையான வாழ்க்கை முறைக்கு மாறிடுவாங்க. அதன் பிறகு நம்ம ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் தொடர்பு இருக்காது. ஒரு ஊருக்கும் தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு ஊருக்குமே கூட தொடர்பு இருக்காது. போக்குவரத்து வாகனங்கள் இருக்காது, தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்காது. அதனால் இப்போவே நாம் இதை சாதிக்கணும். நிறைய காய்கறிகள் இருக்குது. சைனாக்காரங்கக்கிட்ட பார்த்தா நிறைய காய்கறிகள், நிறைய பழங்கள் இருக்குது. அது நம்மக்கிட்ட இல்லவே இல்லை. அதெல்லாம் சாப்பிட்டா அதை இங்கே வர வச்சு சாப்பிட்ணும். சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இப்போ தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட சுரைக்காவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெள்ளரிக்காவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. வெள்ளரிக்காவே இல்லைப்பா, சுரைக்காவே இல்லை அப்படின்னா அது நமக்கு ஒரு இழப்பு தானே. சுரைக்காவிலேருந்து நமக்கு சில நன்மைகள் கிடைக்குது, வெள்ளரிக்காவிலேருந்து சில நன்மைகள் கிடைக்குது, தர்பூசணியிலேருந்து நமக்கு நன்மைகள் கிடைக்குது. தர்பூசணியே இங்கே இல்லைன்னா, ஏன்னா தர்பூசணி இல்லாத நாடுகளும் இருக்குது, சுரைக்காவே இல்லாத நாடுகளும் இருக்குது, சின்ன வெங்காயமே இல்லாத நாடுகளும் இருக்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த உணவுகள் மூலமாக கிடைக்கிற நன்மைகள் கிடைக்கவில்லை. அதுபோல் அது மாதிரி கிடைக்காம போயிடக்கூடாது. நம்ம ஆரோக்கியமாக வாழணுன்னா பல வகையான உணவுகள் நமக்கு தேவை. அதை நம்ம வர வச்சு உற்பத்தி செய்யணும், உலகம் முழுக்க பரப்புங்க. அதைத்தான் நாம் இப்போ செய்யணும். இப்போ செய்ய வேண்டிய வேலையாக தான். மெத்தனமாக இருக்காதீங்க, வாய்ப்பு இருந்தும் அதை பற்றின அக்கறை இல்லாமல் இருக்காதீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது இப்போ தமிழ்நாட்டில் கிடைக்கிற எல்லா காய்கறி, உலகத்தில் கிடைக்கிற எல்லா காய்கறியும் தமிழ்நாட்டில் கிடைக்கணும். தமிழ்நாட்டில் அப்போ உலகத்தில் கிடைக்கிற எல்லா ஒரு நாட்டில் இப்போ உலகத்தில் என்ன காய்கறி உண்டோ, பழங்கள் உண்டோ, அது எல்லா நாட்டிலையும் கிடைக்கணும், எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். அப்போ எல்லா நாட்டிலும் அதை பயிரிட செய்ய வேண்டும், உற்பத்தி செய்ய வேண்டும். எல்லா நாட்டிலையும் அதை உற்பத்தி செய்யணும். எல்லா காய்கறிகளையும், எல்லா பழங்களையும். பேரிச்சம்பழம் அது பாலைவனத்தில் தான் வரும், நம்ம பகுதிக்கு வராதுன்னு இல்லை. நம்ம பகுதியிலையும் உற்பத்தி பண்ணுறாங்க. ஆப்பிள் காஷ்மீரில் தான் வரும், நம்ம பகுதிக்கு வராதுன்னெலாம் கிடையாது. நம்ம பகுதியிலே அதற்கு தகுந்தாற்போன்று ஒரு காஷ்மீர் ஆப்பிள் சத்தானதாக இருக்கலாம், சத்து கொஞ்சம் குறைவாக நம்ம பகுதியில் வளர்க்கப்படுகிற ஆப்பிள் கொஞ்சம் சத்து கம்மியாக இருக்கலாம். பரவாயில்ல, வளர்த்துருங்க. எல்லா பகுதியிலும் கிடைக்கணும். ஆப்பிளாக அது உலகத்தின் எல்லா பகுதியிலும் பயிரிடப்படுகிறது. தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கு போனாலும் ஆப்பிள் செடி இருக்க வேண்டும், ஆப்பிள் மரம் இருக்க வேண்டும். அதுபோல் தமிழ்நாட்டின் எந்த ஒரு பகுதிக்கு போனாலும் சின்ன வெங்காயம் பயிரிட தெரிஞ்சிருக்கணும். அதுபோல் தமிழ்நாட்டின் எந்த பகுதிக்கு போனாலும் அன்னாசி பழம் இருக்கணும். அது மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் பெரிய தாவரவியல் ஒரு பூங்கா அமைச்சு, பூங்காங்கன்னா மக்கள் பார்வை, அது கிடையாது, மக்களும் பார்வையிடட்டும். எல்லா வகையான உலகத்தில் கிடைக்கிற அனைத்து வகையான பழங்கள், காய்கறிகள் அனைத்தும் ஒவ்வொரு வட்டாரத்துலேயும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு வட்டாரம், இந்தியாவிலையும் வட்டாரம் இருக்குது, ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் அந்த இது இருக்கணும். ஒரு 100 ஏக்கரில், ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒரு 100 ஏக்கர் பரப்பளவில் உலகத்தில் கிடைக்கிற அனைத்து காய்கறிகள், அனைத்து பழங்களும் பயிரிடப்பட வேண்டும். அங்கிருந்து அந்த விதைகள் அந்த வட்டாரத்தில் வாழ்கிற மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். என்னுடைய வீடியோவை நீங்கள் பொறுமையாக கேளுங்க, நிறைய விஷயம் கிடைக்கும், நிறைய முக்கியமான விஷயம் கிடைக்கும். அதனால் லென்த்தாக இருக்குது அப்படின்னு பொழுதுபோக்கு கிடையாது. இது முக்கியமான, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு வீடியோவை நான் பேசிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இந்த காய்கறிகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா எதிர்காலம் செயலிழக்க போகுது. அதனால தான் ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் 100 ஏக்கர் பரப்பளவை என்ன பண்ணுங்கள், இந்த உலகத்தில் கிடைக்கிற அனைத்து வகையான பழங்கள், அனைத்து வகையான காய்கறிகளையும் பயிரிட சொல்கிறேன். அப்படி பயிரிட சொல்லி அந்த விதைகளை மக்கள் பரவலாக்கிடணும். இங்கே இருக்கிறது சைனாவில் கிடைக்கும் கத்திரிக்காய். இப்போ இங்கே இருக்கிற வேப்ப மரம் அமெரிக்காவில் போய் வளருங்க. இங்கே இருக்கிற வேப்பங்குச்சியை துண்டு துண்டாக நறுக்கி ஒரு கட்டு அமெரிக்காவில் எவ்வளோ தெரியுமா? 1500 ரூபா. வேப்பங்குச்சி இங்கே பார்த்தா சும்மா சர்வசாதாரணமாக கிடைக்குது வேப்ப மரம்லாம். அப்படின்னா என்ன பண்ண, அமெரிக்காவிலையும் வேப்ப மரத்தை வளருங்க. வருதா பார்க்குறோம், வரும், ஏன் வராது? அமெரிக்காவிலையும் நல்ல நம்ம மாதிரி பகுதிகள் இருக்குது. அதை பண்ணு, வேப்ப மரத்தை அங்கே கொண்டு போ. அதுபோல்
வேப்ப மரம் அதில் ஒரு மருத்துவ குணம் இருக்குது. அப்போ வேப்ப மரமே நம்ம பகுதியில் இல்லைன்னா நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்கள். அதுபோல் தான். அப்போ அவங்க அதோட பலம் தெரிஞ்சு தான் அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, வேப்பங்குச்சியை வாங்குறாங்க. அதுபோல் வேப்ப மரத்தையே அங்கே பயிரிடுங்க. அங்கே விதைகளை கொண்டு போருங்க. அதுபோல் தான் உலகத்தில் எதுவும் எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்கணும். உலகம் முழுக்க இதான் உலகமயமாக்கல். அந்த மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வரணும். நமக்கு அவகாசம் 2040 வரைக்கும் கொஞ்ச காலம்தான் அவகாசம் இருக்குது. விரைந்து செயல்படுங்கள். முதல் முதல்ல மனிதர்களாக முழுமையடைஞ்ச அந்த முதல் மனிதனாகிய நான் உங்களிடம் வைக்கிற வேண்டுகோள் இது. மனிதர்கள் இப்பொழுதுதான் முழுமையடைகிறார்கள். குரங்குகளாக விலங்குகளாக காடுகளில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் பாதுகாப்பிற்காக இந்த உணவு சங்கிலி வேட்டையாடுதல் அதை பார்த்து அவர்களுக்கு மனம் என்கிற நோய் ஏற்பட்டது. அந்த மனம் என்கிற நோய் தான் அவர்கள் மனிதர்களாக மாறியதற்கு காரணம். மனிதர்களாக மாறி அந்த முயற்சி இருக்குல்ல, அது இப்பொழுதுதான் என்னிடத்தில் முழுமையடைகிறது. என்னிடத்தில் தான் மனிதர்கள் முழுமையானவர்களாக மாறுகிறார்கள். நான் தான் முதலில் மனிதனாக முழுமையடைந்த முதல் மனிதன். இனிமே எல்லாரும் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாரும் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள். அவங்க இயற்கையோடு இணைஞ்சு எளிமையாக சந்தோஷமாக குடும்பமாக காதல் ஆடல் பாடல் விளையாட்டு அப்படி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய உணவுகள் பச்சை காய்கறிகள் தான். மனிதர்களுடைய உணவு பச்சை காய்கறிகள் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.